Hi friends, welcome to தேவாங்க சமையல். இன்னைக்கு நாம டேஸ்டியான பரோட்டா சால்னா, எம்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு இன்ச் இஞ்சியை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5-6 முந்திரியையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு இரும்பு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா இதை நல்லா வேக விடணும். இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இப்போது 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி இந்த ஆயில்லையே நாம் இதை வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் இந்த ஆயில்லையே இந்த மசாலாலாம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா இன்னும் வேக விடணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடணும். பாருங்க, கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு கலந்து விடணும். பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விடணும். கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிட்டா தான் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து அந்த நுரையெல்லாம் அப்சர்வ் ஆகி கிரேவி மேலே தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே நாம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நல்லா மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான சால்னா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.